ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? மார்க்கெட் டைம் சேனலுக்கு தொடர்ந்து ஆதரவு தரக்கூடிய அனைத்து நல்ல உள்ளங்களுக்கும் எனது இனிய வணக்கம். ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோல நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னா, 3D லெவல்ஸ், 3 டைமென்ஷன் லெவல், அது ஆப்ஷன் இண்டெக்ஸ் அதே மாரி ஆப்ஷனுடைய சார்ட்டுக்கும் பார்க்க போறோம். நிஃப்டி அண்ட் சென்செக்ஸ் 2க்குமே நம்ம வந்துட்டு இந்த லெவல்ஸ் பார்க்க போறோம். வீடியோ முழுமையா பாருங்க. ஸ்கிப் பண்ணாம பாருங்க. இது வந்து உங்களுக்கு ஒரு யூஸ்ஃபுல்லான ஒரு வீடியோவா இருக்கும். நீங்க ஒரு ஆப்ஷன் ட்ரேடர் அப்படின்னா, கண்டிப்பா இந்த வீடியோ வந்து ஒரு யூஸ்ஃபுல்லா இருக்கும். ஓகேவா? வீடியோ முழுமையா பாருங்க. ஓகே. வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி சேனலோட டிஸ்க்ளைமர முழுமையா இங்க நீங்க ரீட் பண்ணிக்கோங்க. இங்க நம்ம குடுக்கக்கூடிய எந்த ஒரு விஷயமும் வந்துட்டு ஒரு லெவல்ஸும் வந்துட்டு ஒரு பை செல் ரெக்கமெண்டேஷன் அப்படிங்கிறது கிடையாது. இது வந்து ஒரு எஜுகேஷனல் கன்டென்ட் தான். ஓகே. ஃபர்ஸ்ட்டு நேத்திக்கு நம்ம குடுத்திருந்த லெவல்ஸ் இதெல்லாம் எப்படி வந்து இன்னைக்கு மார்க்கெட் வந்துட்டு என்ன ரெஸ்பெக்ட் பண்ணுச்சு, என்ன நடந்தது அப்படிங்கிறத ஃபர்ஸ்ட் பார்த்துருவோம். நம்ம டெலகிராம் சேனலோட லிங்க் கீழ நான் டிஸ்கிரிப்ஷன்ல குடுக்குறேன். லைவ் மார்க்கெட்ல என்ன வந்து அப்டேஷன் இருக்கு அப்படிங்கிறத நான் வந்துட்டு லைவா சொல்லுவேன். ஓகேவா? அத நான் வந்துட்டு நம்ம டெலகிராம் சேனல்ல அப்பப்போ நான் வந்துட்டு பண்ணிட்டே இருப்பேன். லைவ் மார்க்கெட்ல எனக்கு தெரிஞ்ச விஷயத்த. ஓகேவா? இந்த டெலகிராம் சேனலோட லிங்க் கீழ டிஸ்கிரிப்ஷன்ல குடுக்குறேன். அதுல ஜாயின் பண்ணிட்டீங்கன்னா, இந்த லெவல்ஸ்ல வந்துட்டு மார்க்கெட் எப்படி ரெஸ்பெக்ட் பண்ணுதுங்கிறத லைவ்ல நான் பார்க்கலாம். ஓகேவா? ஓகே. இப்போ நமக்கு என்ன நடந்திருக்கு அப்படிங்கிறத பார்த்துருவோம். நம்ம குடுத்திருந்த மேஜர் ரெசிஸ்டன்ஸ் லெவல் வந்துட்டு இண்டெக்ஸ் ஃபியூச்சர்ஸ்ல சொல்றேன். நிஃப்டியோட ஃபியூச்சர்ஸ்ல சொல்றேன். 24,032 அப்படிங்கிறது வந்துட்டு ஒரு ஃபர்ஸ்ட் ரெசிஸ்டன்ஸ். மார்க்கெட் இங்க நேத்து க்ளோஸ் வச்சிருக்கு. இங்க இருந்துட்டு இது வந்து ஃபர்தரா கீழ போகணும்னா, அந்த 23,862 அத உடைச்சு கீழ வரணும். அப்படி வரும்போது இது இன்னும் ஃபால் ஆகுறதுக்கான வாய்ப்பு உண்டு அப்படின்னு சொன்னேன். இல்லன்னா மார்க்கெட் மேல போகுது அப்படின்னா, ஃபர்ஸ்ட் ரெசிஸ்டன்ஸ் வந்து 24,032. இந்த 24,032 மார்க்கெட் இது பண்ணும்போது 24,200 24,32 24,200 வரைக்கும் மார்க்கெட் போகுறதுக்கான வாய்ப்பு இருக்கும் அப்படின்னு பார்த்தோம். எக்ஸாக்ட்டா மார்க்கெட் போனது 24,180 வந்து இண்டெக்ஸ் ஃபியூச்சர்ஸ்ல போயிருக்கு. ஓகேவா? இதே இது நம்ம இண்டெக்ஸ்ல பார்த்தோம் அப்படின்னா, இண்டெக்ஸ்ல குடுத்த லெவல் வந்து 23,983 அப்படிங்கிறது ஃபர்ஸ்ட் ரெசிஸ்டன்ஸ். நேத்திக்கு மார்க்கெட் வந்து கீழ வந்து க்ளோஸ் வச்சிருந்ததுல இருந்து இருக்கக்கூடிய லெவல். லெவல்ஸ் அடுத்து வந்து மார்க்கெட் ஃபர்தரா கீழ வரணும்னா 23,800 அப்படிங்கிறது லெவல்ஸ். ஓகேவா? 2வது இதுல நம்ம குடுத்திருந்த லெவல்ஸ் அதாவது செகண்ட் ரெசிஸ்டன்ஸ் என்னன்னு பார்த்தீங்கன்னா, 24,167 அப்படின்னு நான் குடுத்திருந்தேன் ரெசிஸ்டன்ஸ். இது போனது பார்த்தீங்க அப்படின்னா 34 வரைக்கும் போயிருக்கு. ஓகே. இதே இது ஆப்ஷன் சார்ட்ல நம்ம குடுத்திருந்த லெவல்ஸ் இத பேஸ் பண்ணி நம்ம குடுத்திருப்போம். அது என்ன நடந்திருக்குது. நாளைக்கான லெவல் என்னங்கிறத பார்க்கலாம். இது நம்ம நேத்திக்கு பார்த்த ஆப்ஷன் லெவல். 23,850 ஸ்பாட்டோட க்ளோஸ் பிரைஸ் வச்சு நம்ம எடுத்திருந்தோம். 23,850 அப்படிங்கிற 2 ஆப்ஷன் நம்ம குடுத்திருந்தோம். கால் ஆப்ஷன் லெவல், புட் ஆப்ஷன் லெவல். ஓகேவா? காலோட மேஜரான ஒரு ரெசிஸ்டன்ஸ் லெவல் என்னவா இருக்கும் அப்படின்னு பார்த்திருந்தோம்னா, ரூ. 300 அப்படிங்கிறது ஒரு ரெசிஸ்டன்ஸ் லெவலா இருக்கும் அப்படின்னு பார்த்திருந்தோம். சப்போர்ட் அப்படின்னு மார்க்கெட் வந்து பார்த்தோம்னா ரூ. 175. ரூ. 175 தான் ரூ. 168 அப்படிங்கிறது நம்ம நேத்து டைம் வேல்யூ அப்படிங்கிற அந்த வீடியோ வந்து பார்த்தீங்கன்னா தெரிஞ்சிருக்கும். டைம் வேல்யூ நம்ம கால்குலேஷன் பண்ணியிருந்தோம். ரூ. 168 டைம் வேல்யூ காமனா பண்ணியிருந்தோம். ரூ. 168 கீழ வந்தது அப்படின்னா, அப்ப 115 ஆப்ஷன் புட் ஆப்ஷன் நம்ம கீழ கட் பண்ணுது அப்படின்னா, அப்போ அடுத்த சப்போர்ட் வந்து அதுக்கு ரூ. 62 அப்படின்னு பார்த்தோம். அதே மாரி எக்ஸாக்ட்டா இது பார்த்தீங்க அப்படின்னா 170 தாண்டி போகுதுன்னா ரூ. 300 அப்படிங்கிற சப்போர்ட் பார்த்தோம். ஓகேவா? இது பிரீமியம்ல நம்ம நேத்திக்கு பார்த்திருந்த லெவல் மார்க்கெட் எப்படி ரெஸ்பெக்ட் பண்ணிருக்குன்னு பார்த்துக்கோங்க. இத நீங்க எப்படின்னா, நீங்க இந்த லெவல்ஸ மட்டும் நீங்க எடுத்துக்கிட்டு ட்ரேட் பண்றத விட, வேற ஏதாவது நீங்க வந்துட்டு ஒரு ஸ்ட்ராட்டஜி ஃபாலோ பண்றீங்கன்னா, இன்னும் உங்களுக்கு வந்து பெட்டரா இருக்கும். மார்க்கெட்டோட டைரக்ஷன் இந்த லெவலுக்கு போகும். இந்த இடம் நமக்கு வந்துட்டு ஒரு டார்கெட்டா இருக்கும் அப்படிங்கிறத நம்ம இது பண்ணிக்கலாம். ஓகேவா? நான் இன்னைக்கு லைவ்லயே சொல்லியிருந்தேன். இங்க மார்க்கெட் 300 போறதுக்கான வாய்ப்பு உண்டு. கால். ஆனா என்னன்னா, இன்னைக்கு பெருசா வந்துட்டு எதிர்பார்க்காம ஸ்டாப் லாஸ் வந்து ட்ரெய்லிங் பண்ணி கொண்டு போங்க. ஏன்னா இன்னைக்கு சென்செக்ஸோட எக்ஸ்பிரி. மார்க்கெட் மேல போற மாரி இருக்கும். சடார்னு கீழ விழும். அதனால வந்துட்டு அந்த ஒரு ரீசன்க்காக ஸ்டாப் லாஸ் இப்போ இல்ல எப்பவுமே வந்துட்டு ஸ்டாப் லாஸ் வந்து ட்ரெய்லிங் பண்ணி கொண்டு போறது நல்லது. ஓகேவா? சரி. நாளைக்கான லெவல்ஸ் இப்ப நம்ம வந்துட்டு ஆப்ஷன் எப்படி நம்ம நிஃப்டிக்கு பார்த்தோமோ, அதே மாரி சென்செக்ஸ் அப்புறம் வந்துட்டு நிஃப்டி இது 2க்குமே லெவல்ஸ் நம்ம பார்த்துரலாம். இண்டெக்ஸ் பொறுத்தளவுக்கு நேத்திக்கு என்ன லெவல்ஸ் பார்த்தோமோ அதே லெவல்ஸ் தான். மார்க்கெட் வந்துட்டு இந்த 23,983 ஃபர்ஸ்ட் வந்துட்டு ரெசிஸ்டன்ஸ் இன்னைக்கு மார்க்கெட் அதுல தான் க்ளோஸ் நடந்திருக்கு லாஸ்ட் எல்டிபி பிரைஸ். அப்ப மேல போச்சுன்னா 24,167 ஓகேவா? இது வந்துட்டு இண்டெக்ஸோட லெவல்ஸ். இதே இது நம்ம ஃபியூச்சர்ஸ்ல பார்க்கறோம்னு வச்சுக்கோங்களேன். ஃபியூச்சரோட லெவல்ஸும் அதே தான். 24,032 நேத்து என்ன லெவல் பார்த்தோமோ அதே தான். மேல போச்சுன்னா 24,200. சப்போர்ட் அப்படிங்கிறது
23,862 ஓகேவா. ஸோ இங்கே 23,800 அப்படிங்கிறது இண்டெக்ஸில் சப்போர்ட் வந்திருக்கும். அதே மாதிரி அப்சைடில் 167 ஓகேவா. ஸோ எல்லாமே நேத்திக்கு பார்த்த லெவல் இண்டெக்ஸில் மாறல. ஆனால் ஆப்ஷனில் லெவல்ஸ் மாறி இருக்கும். அது என்ன லெவல்ஸ் அப்படிங்கிறத இப்போ நம்ம பார்க்கலாம். ஓகே. ஸோ ஆப்ஷன் வந்து நமக்கு நேத்திக்கு நம்ம 23,850 அப்படிங்கிற ஆப்ஷன் எடுத்திருந்தோம். ஸ்பாட்டோட க்ளோஸ் வச்சு. இன்னைக்கு வந்து ஸ்பாட் பிரைஸ் என்னங்க க்ளோஸ் நடந்திருக்கோ அதை வச்சு 23,950 அப்படிங்கிற ஆப்ஷன் எடுத்திருக்கோம். ஸோ இதோட லெவல்ஸ் என்ன அப்படின்னு பார்த்துடலாம். ஸோ டைம் வேல்யூ என்ன அப்படிங்கிறதையும் நம்ம பார்த்துடலாம். ஓகேவா. ரைட். ஸோ ஆப்ஷனில் கால் ஆப்ஷனுடைய லெவல் வந்துட்டு பார்த்தீங்கன்னா மேஜரான லெவல் 239 ரூபா. ஸோ சப்போர்ட் லெவல் வந்துட்டு 125. சப்போர்ட் லெவல் 125. ரெசிஸ்டன்ஸ் வந்துட்டு நமக்கு 239, அதாவது 23,950 அப்படிங்கிற ப்ரீமியமோட ஃபர்ஸ்ட் லெவல் வந்து 239 ரெசிஸ்டன்ஸ், செகண்டில் வந்து 354 ஓகேவா. ஸோ அதே மாதிரி புட் ஆப்ஷன் சைடில் பார்த்தீங்கன்னா 23,950 அப்படிங்கிற புட் ஆப்ஷன் பார்த்தீங்க அப்படின்னா ஃபர்ஸ்ட் ரெசிஸ்டன்ஸ் லெவலில் தான் இது இருக்குது, இது சப்போர்ட் லெவலில் இருக்குது எக்ஸாக்டாக ஓகேவா. ஸோ இங்கே 2 டைம் வேல்யூ எடுத்திருப்போம். இந்த டைம் வேல்யூ என்னங்கிறது நேற்றுக்கு நான் கால்குலேஷன் சொல்லியிருப்பேன். அதாவது என்னென்னா கால் ஆப்ஷனுடைய இதில் நம்ம வந்துட்டு எவ்வளோ இன்ட்ரென்சிக் வேல்யூ இருக்குது அப்படின்னு நம்ம பார்த்தோம். இன்றைக்கி வந்துட்டு நம்ம என்ன பண்ணியிருக்கோம்னா புட் ஆப்ஷனுடைய இதை வச்சு நம்ம இது பண்ணியிருக்கோம். அதாவது ஸ்பாட்டோட க்ளோஸ் ப்ரைஸ் வந்து 962 இருக்கா, அப்போ நான் 950 அப்படின்னு நம்ம எடுத்திருக்கோம். ஸோ 950 எடுக்கும்போது அங்கே வந்துட்டு எவ்வளோ இருக்குது இன்ட்ரென்சிக் வேல்யூ அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஸோ 12 ரூபா அப்படிங்கிறது நம்ம இன்ட்ரென்சிக் வேல்யூ இருக்கும் 950. ஓகே. இப்போ இங்கே எவ்வளோ ப்ரைஸ் லாஸ்ட் எல்டிபி நடந்திருக்குன்னா 145 ரூபா நடந்திருக்கு. அப்போ இங்கே 145 இருந்து நம்ம 12 ரூபாய் லெஸ் பண்ணி ஸோ பேலன்ஸ் ஆகுது நம்ம என்ன பண்ணுவோம் அப்படின்னா புட் ஆப்ஷனில் இருக்கிற ப்ரைஸை வந்து நம்ம வந்துட்டு கூட்டுவோம். ஸோ புட் ஆப்ஷனுடைய இதில் ஃபுல்லாகவே நான் வந்து உங்களுக்கு வந்துட்டு டைம் வேல்யூ தான் இருக்கும். அப்போ இங்கே லாஸ்ட் எல்டிபி வந்து 124 ரூபா, அப்போ இங்கே பேலன்ஸ் வந்து 133 ரூபா அப்படிங்கிறத நம்ம வந்து ரெண்டையும் ப்ளஸ் பண்ணி போடும்போது நமக்கு 128 ரூபா அப்படிங்கிறது ஆக்சுவலாக டைம் வேல்யூ வந்துடும். ஸோ இந்த டைம் வேல்யூ கால்குலேஷன் டெய்லி நம்ம பண்ணிட்டு இருக்கிறோம். இது ரெகுலர்ஸை நம்ம பார்த்துட்டு இருக்கக்கூடிய விஷயம் ஓகேவா. ஸோ அப்போ டைம் வேல்யூ காமனாக இருக்கக்கூடிய டைம் வேல்யூ எவ்வளோ அப்படின்னு பார்த்தீங்கன்னா 128 ரூபா டைம் வேல்யூ வந்துச்சு நமக்கு வந்துச்சு. அப்போ டைம் வேல்யூக்கு கீழே டைம் வேல்யூக்கு மேலே நம்மளோட லெவல்ஸ் எல்லாம் ஓகேவா. ஸோ 145 இஸ் வந்து ஒரு ரெசிஸ்டன்ஸ் லெவலாக இப்போ வந்துட்டு புட் ஆப்ஷனில் இருக்குது 23,950க்கு. கால் ஆப்ஷன் பார்த்தீங்கன்னா 125 ரூபா அப்படிங்கிறது சப்போர்ட்டாக இருக்குது ஓகேவா. அப்போ இது சப்போர்ட்டில் இருக்குது, இது வந்து ரெசிஸ்டன்ஸில் இருக்குது. ஓகே. இப்போ சென்செக்ஸ் என்ன நடக்கும் அப்படிங்கிறது நம்ம பார்த்தோம். ஓகே. சென்செக்ஸில் இப்போ நம்ம இண்டெக்ஸில் எடுத்துருக்கக்கூடிய லெவல்ஸ் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரெசிஸ்டன்ஸ், அதாவது ஃபர்ஸ்ட் ரெசிஸ்டன்ஸ் வந்து இப்போ வந்து ப்ரைஸ் வந்து லாஸ்ட் எல்டிபி வந்து 76,827 இருக்குது. 76,855 அப்படிங்கிறது வந்து ஃபர்ஸ்ட் ரெசிஸ்டன்ஸ். இப்போ ரெசிஸ்டன்ஸ் கிட்ட தான் நிற்குது ப்ரைஸ் வந்து லாஸ்ட் எல்டிபி. ஸோ இங்கே இருந்துட்டு மார்க்கெட் மேலே போகும்போது ஃபர்ஸ்ட் அடுத்து நெக்ஸ்ட் இருக்கக்கூடிய செகண்ட் ரெசிஸ்டன்ஸ் வந்து 77,451 அப்படிங்கிறது ஃபர்ஸ்ட் ரெசிஸ்டன்ஸ். சப்போர்ட் லெவல் பார்த்தீங்க அப்படின்னா 76,259 வந்துட்டு சப்போர்ட் லெவல் வந்துட்டு சென்செக்ஸில் ஓகேவா. இது சென்செக்ஸோட ஸ்பாட்டுக்கு. இப்போ சென்செக்ஸோட ஆப்ஷனில் நம்ம பார்த்துருக்கலாம் என்ன ஸ்ட்ரைக் ப்ரைஸ் எடுத்துருக்கோம் அப்படின்ட்டு. சென்செக்ஸில் வந்து நம்ம எடுத்துருக்கக்கூடிய ஸ்ட்ரைக் ப்ரைஸ் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா 76,800 அப்படிங்கிற ஸ்ட்ரைக் எடுத்துருக்கோம். கால் புட்டு 2 எடுத்துருக்கோம் ஓகேவா. இதில் இப்போ ஸ்பாட், அதாவது சென்செக்ஸோட ஸ்பாட் வந்து நம்ம க்ளோஸ் நடந்து வந்து 77,741க்கு க்ளோஸ் நடந்திருக்கு. அப்போ நம்ம எடுத்துருக்கக்கூடியது வந்து கால் சைடில் ஓடிஎம்மாக இருக்கும், புட் சைடில் பார்த்தீங்கன்னா ஐடிஎம்மாக இருக்கும் ஓகேவா. அப்போ ஐடிஎம் அப்படின்னா இப்போ இங்கே எவ்வளோ இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஓகே 76,800 அப்படிங்கிற ஸ்ட்ரைக், அதாவது புட் சைடில் வந்துட்டு ஐடிஎம்மாக இருக்கும். ஏன்னா ஸ்பாட்டோட க்ளோஸ் ப்ரைஸ் 741 நடந்திருக்கனால இங்கே நமக்கு வந்துட்டு 800 எடுத்திருக்கும் போது 800 வந்து புட் ஆப்ஷன் சைடில் ஐடிஎம்மாக இருக்கும் ஓகேவா. ஸோ அப்போ ஐடிஎம் அப்படிங்கும்போது அங்கே எவ்வளோ இன்ட்ரென்சிக் வேல்யூ இருக்குது அப்படின்னு பார்த்தோம்னா 59 ரூபா, அதாவது 741 ஸ்பாட்டோட க்ளோஸ் நடந்திருக்கு. அதே மாதிரி இங்கே நம்ம எடுத்திருக்க ஸ்ட்ரைக் ப்ரைஸ் வந்து 76,741, இங்கே 76,800 அப்படிங்கிற ஸ்ட்ரைக் எடுத்திருக்கோம் புட் ஆப்ஷன் சைடில். அப்போ புட் ஆப்ஷன் சைடில் ஐடிஎம்மாக இருக்கும். புட் ஆப்ஷன் சைடில் எவ்வளோ வந்து இன்ட்ரென்சிக் வேல்யூ இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இங்கேருந்து நம்ம இதை பார்த்தீங்கன்னா 59 ரூபா நமக்கு வந்துட்டு இதில் வந்து இன்ட்ரென்சிக் வேல்யூ இருக்கும் ஓகேவா. ஸோ இதோட லாஸ்ட் எல்டிபி பார்த்தீங்கன்னா 581 ரூபா லாஸ்ட் எல்டிபி. அப்போ அந்த 59லேருந்து 581லேருந்து 59 மைனஸ் பண்ணிங்கன்னா 522 ரூபா அப்படிங்கிறது காமனாக இந்த சைடில் நமக்கு வந்து டைம் வேல்யூ அப்படின்னு வந்துட்டு ஒன்று வரும். ஸோ ஓகேவா. ஸோ 522 ரூபா டைம் வேல்யூ. அதேமாதிரி இந்த பக்கம் இருக்கிற 572 முழுக்கவே டைம் வேல்யூ, ஏன்னா இது ஓடிஎம்மில் இருக்கிறதுனால இது டைம் வேல்யூவாக இருக்கும் ஓகேவா.
அப்போ இந்த 572 பிளஸ் 522 ரெண்டையும் நம்ம வந்துட்டு கூட்டி நம்ம இது பண்ணும்போது காமனா ஒரு டைம் வேல்யூ நம்ம எடுப்போம். ஸோ அந்த டைம் வேல்யூ பார்த்தீங்கன்னா ரூ. 553 அப்படிங்கிறது டைம் வேல்யூ நமக்கு எக்ஸாக்டா கிடைச்சிருக்கு. ஓகேவா? ஸோ அப்போ இங்க நமக்கு இந்த 76,800 அப்படிங்கிற கால் பார்த்தீங்கன்னா எக்ஸாக்டா சப்போர்ட்ல இருக்கு. இது ரெசிஸ்டன்ஸுக்கு மேல இருக்கு. அப்போ நாளைக்கு மார்க்கெட் ஃபர்தரா இது மேல போகணும் அப்படின்னா இது சப்போர்ட்டை உடைக்கணும். 490 அப்படிங்கிற சப்போர்ட் உடைச்சு கீழே வரணும். இது வந்துட்டு இந்த 540 அப்படிங்கிற சப்போர்ட்டுக்கு மேலே கண்டினியூ ஆகணும். ஓகேவா? ஸோ இன்னைக்கு பிரைஸ் வந்து 540க்கு கீழே வந்துட்டு திருப்பி அகைன் வந்துட்டு 540க்கு மேலே க்ளோஸ் வச்சிருக்கு. ஸோ நாளைக்குள்ள டேட்டா ஆப்ஷன் டேட்டாலாம் பார்க்கும்போது தான் ஸோ லைவ் மார்க்கெட்டில் என்ன மாதிரி சேஞ்சஸ் நடந்துகிட்டு இருக்கு அப்படிங்கிறத நம்மளால ஓரளவு புரிஞ்சிக்க முடியும். ஓகேவா? ஸோ இப்போ இது கான்ட்ராக்ட் வந்துட்டு மாற்றிக்கிடணும். இது வந்துட்டு ஜூலை கான்ட்ராக்ட் 16 கான்ட்ராக்ட் நமக்கு வந்துடும். ஸோ 9th கான்ட்ராக்ட் முடிஞ்சிருச்சு. ஓகேவா? சரி, இது எல்லாமே ஆப்ஷனுடைய சென்செக்ஸ் அதே மாதிரி நிப்டி இது எல்லாத்துக்குமே லெவல்ஸ் பார்த்துருக்கோம். நம்மளோட இந்த கிளாஸ் அதாவது என்னன்னா லைவ் மார்க்கெட்டில் நம்ம சில அப்டேட் கொடுக்கோம் இல்லையா? ஸோ இந்த அப்டேட் எல்லாம் எப்படி நம்ம கொடுக்குறோம், இதை நம்ம எப்படி ஃபர்தரா ஒன்று இன்ட்ராடே நான் சொல்கிறேன், நீங்கள் என்ன ஸ்ட்ராட்டஜி ஃபாலோ பண்ணுறீங்களோ அது கூட நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். நான் கொடுக்குற இந்த லெவல்ஸை நீங்கள் தனிப்பட்ட முறையில் வேற எந்த ஒரு ஸ்ட்ராட்டஜியோட கம்பைன் பண்ணி பண்ணலாம் அப்படிங்கிறது தான் முக்கியமான விஷயம். ஓகேவா? ஓகே, இப்போ நாம என்ன ஃபாலோ பண்ணுறோம் அப்படிங்கிறத நம்ம ஆப்ஷனில் பெரும்பான்மையாக நான் வந்து ஃபாலோ பண்ணக்கூடிய ஸ்ட்ராட்டஜி என்னன்னு பார்த்தீங்கன்னா ஸ்கால்பிங் தான் நான் ரொம்ப விரும்புவேன். ஏன்னா ஸ்கால்பிங்கில் வந்துட்டு ஒரு குயிக்காக போயிட்டு நம்ம குயிக்காக நம்ம எக்ஸிட் ஆகிற மாதிரி இருக்கும். ஓகேவா? ஸோ இது என்ன ரூல் அப்படிங்கிறத நான் உங்களுக்கு காட்டுறேன். ஸோ இங்கே நமக்கு கேண்டில்ஸ் எல்லாம் வந்துட்டு ஆர்எஸ்ஐ வந்துட்டு கேண்டிலாக வரும். அதே மாதிரி இங்கே இப்போ நம்ம கால் ஆப்ஷன் எடுக்க போகிறோம் அப்படின்னா இந்த லைன் இந்த டாட்டா ஸ்டெப் லைன் ஆகுது இல்லையா, அந்த ஸ்டெப் லைன் ஃபுல்லாகவே வந்து விக்ஸ் இண்டியாக்ஸோட லெவல்ஸ். அதே மாதிரி இங்கே மேலே ஒரு ஆரஞ்சு கலரில் ஒரு லைன் போகும். ஸோ இந்த லைன் வந்துட்டு என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஸ்பாட்டோட ப்ரைஸ். ஸ்பாட் மீன்ஸ் இப்போ நம்ம என்ன சார்ட் எடுத்திருக்கோமோ அந்த சார்ட்டோட நார்மலைஸ் பண்ண ப்ரைஸ் தான் இங்கே. அப்போ இதில் 50ங்கிறது நார்மலாக வரும். ஸோ 50யை தாண்டி இது மேலே போகும்போது இப்போ நான் 50ங்கிறது காமிக்கிறேன். 50 இல்லை. ஸோ 50 வந்துட்டு இதில் ஆர்எஸ்ஐயில் உங்களுக்கு தெரியும். ஸோ 50 70 அப்படின்ட்டு இருக்கும். நம்ம வந்துட்டு என்ன பண்ணுறோம்னா 100 அதேமாதிரி 0 அப்படிங்கிறது ரேஞ்ச். ஓகேவா? ஸோ இப்போ 0 வந்துட்டு இது வந்துட்டு 50 அபோவ் போகும்போது நமக்கு அதான் 1 மினிட் டைம் ஃப்ரேம் தான் யூஸ் பண்ணுவோம். நார்மல் கேண்டிலில் ஹச்ஐ கேண்டில் யூஸ் பண்ணுறது. ஓகேவா? ஸோ இப்போ இங்கே 50யை தாண்டி போகும்போது ஸ்பாட்டோட ப்ரைஸும் ஆர்எஸ்ஐயும் 50யை தாண்டி போகுது. ஸோ கீழே வந்து இந்தியா விக்ஸோட ப்ரைஸ் இப்போ நான் கால் ஆப்ஷன் ஷார்ட் எடுத்திருக்கேன். அப்போ இந்தியா விக்ஸ் கீழே வந்தால் தான் நமக்கு ஸ்பாட் மேலே போகும் அப்படிங்கிறது, கால் ஆப்ஷன் மேலே போகும் அப்படிங்கிற நம்மளுடைய இது. ஓகேவா? ஸோ அப்போ கீழே வந்துட்டு இந்தியா விக்ஸ் வருது. அதே சேம் டைமில் ஸ்பாட்டோட ப்ரைஸ் மேலே போகுது. ஆர்எஸ்ஐ 50 அபோவ் இது கேண்டில் ஆர்எஸ்ஐ வந்து கேண்டில் வந்துடும். ஸோ ஆர்எஸ்ஐ 50 அபோவில் இருக்குது. அப்போ நமக்கு என்ன பண்ணலாம் அப்படின்னா இப்போ நம்ம எடுக்கிறோம் அப்படின்னா இங்கே எடுக்கிறோம்னா இது 100 டச் பண்ணுற வரைக்கும் நம்ம வெயிட் பண்ணலாம். ஓகேவா? ஸோ 100னா 100 ஃபுல்லாக போகுது. ஸோ 100னா 90 95 அந்த ரேஞ்சு கிட்ட போகும்போது நம்ம எக்ஸிட் ஆகலாம். ஓகேவா? இது வந்துட்டு ஸ்கால்பிங்கில் நம்ம யூஸ் பண்ணக்கூடிய டூல். ஓகேவா? ஸோ நம்ம கோர்ஸ் அதாவது என்னென்னா ஆப்ஷன் இப்போ நம்ம பார்த்த 3 டைமென்ஷன் லெவல் அதே மாதிரி ஆப்ஷனுடைய மேத்தமெட்டிக்கல் டைம் வேல்யூ இதெல்லாம் நம்ம கால்குலேஷன் பண்ணி எப்படி நம்மளோட இன்ட்ராடே ட்ரேடுக்கு அப்ளை பண்ணுறது அப்படிங்கிற எல்லா விஷயத்தையுமே வந்து அந்த கோர்ஸில் இருக்கும். அந்த கோர்ஸ் பற்றின டீட்டெயில்ஸ் வேணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா இந்த ஸ்க்ரீனில் தெரியக்கூடிய வாட்ஸ்அப் நம்பர் 94 875 26 393 அப்படிங்கிற வாட்ஸ்அப் நம்பருக்கு நீங்கள் எனக்கு வாட்ஸ்அப் பண்ணிங்கன்னா நான் உங்களுக்கு அதை பற்றின டீட்டெயில்ஸ் சென்ட் பண்ணுறேன். ஓகேவா? ஓகே. ஸோ நம்மளோட கிளாஸஸ் வந்து எப்பவும் பார்த்தீங்கன்னா இண்டிவிஜுவலாக தான் இருக்கும். ஸோ அதை பற்றின டீட்டெயில்ஸ் நீங்கள் உங்களுடைய டைம் தகுந்த மாதிரி நம்ம அட்ஜஸ்ட் பண்ணி இது பண்ணிக்கலாம். அதை நீங்கள் எனக்கு வாட்ஸ்அப்பில் நீங்கள் மெசேஜ் பண்ணுங்கள், நான் உங்களுக்கு சொல்கிறேன். ஒன்று. ரெண்டாவது நம்மளோட டூல், இந்த டூல் மட்டுமே நம்ம வந்துட்டு ஸோ வேணும் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்க அப்படின்னாலும் இந்த டூலோட இன்னொரு டூலும் சேர்த்து கொடுப்போம். ஸோ அந்த டூலோட இதுவும் உங்களுக்கு வேணும், அது வந்துட்டு நீங்கள் எப்படி யூஸ் பண்ணணும் அப்படிங்கிறதுக்கும் ஒரு கைட்லைன்ஸ் இருக்கும். ஸோ அதை பற்றின டீட்டெயில்ஸ் வேணும் அப்படின்னு வச்சிங்கனாலும் அதாவது ஸ்கால்பிங் பண்ணுறதுக்கான டூல். ஓகேவா? ஸோ மற்ற இந்த எல்லா மார்க்கெட்லையும் இதை நீங்கள் யூஸ் பண்ணலாம். பட் நான் வந்து ஃபர்தராக யூஸ் பண்ணது வந்து ஆப்ஷனுடைய இண்டெக்ஸ் நிப்டி எல்லாம் மட்டும்தான் நான் ஆப்ஷனில் மட்டும்தான் யூஸ் பண்ணிகிட்டு இருக்கேன். ஸோ அதை நீங்கள் நம்ம ஸ்டாக் ஆப்ஷன் நான் போகிறதில்ல. ஓகேவா? ஸோ அதனால தான் சொல்கிறேன். ஸோ அதனால் நீங்கள் வந்து வேறு எந்த மார்க்கெட்லாலும் யூஸ் பண்ணலாம். பட் நான் யூஸ் பண்ணிகிட்டு இருக்கக்கூடிய இதில் 1 மினிட் டைம் ஃப்ரேமில் நான் வந்துட்டு ஸ்கால்பிங் மாதிரி இண்டெக்ஸ் ஆப்ஷனில் பண்ணிகிட்டு இருக்கேன். நிப்டியில் பர்டிகுலராக நிப்டியில் மட்டும் பண்ணுறேன். ஸோ அதை நான் இங்கே எப்படி பண்ணணும் அப்படிங்கிற விஷயத்தையும் நான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுவேன். ஓகேவா? ஸோ இந்த டூல்லேயே நான் இந்த வீடியோலேயே நான் சொல்லியிருக்கேன். அதாவது ஸ்பாட் ப்ரைஸ் அப்படிங்கிறது கீழே இருக்கக்கூடிய 0 அப்படிங்கிற லெவலுக்கு வரும். இப்போ இங்கே நமக்கு தெரியும் இங்கே வந்துட்டு 0 அப்படிங்கிற லெவலுக்கு வருது. இது கீழே இருக்கிறது 0 லெவல். ஸோ 0க்கு பக்கத்தில் வந்துட்டு திருப்பி அகைன் வந்துட்டு இது வந்துட்டு ஸ்பாட் ப்ரைஸும் கேண்டில் ஆர்எஸ்ஐ கேண்டில் மேலே க்ளோஸ் வைக்கணும். ஓகேவா? ஸோ க்ளோஸ் வைக்கும்போது நமக்கு இந்த விக்ஸ் இருக்குது பார்த்தீங்களா, இந்தியா விக்ஸ் ஸ்டெப் லைன் மாதிரி இருக்குல்ல, இது வந்துட்டு பிலோவில் இருக்கணும். ஸோ பிலோவில் இருக்குது அப்படின்னா நம்ம வந்துட்டு என்ட்ரி ஆகலாம்.
ஓகேவா? ஸோ இல்லன்னா வெயிட் பண்ணணும். திருப்பி அகைன் இந்த இடம் நமக்கு கன்ஃபார்ம் பண்ணும். ஓகேவா? இப்போ நமக்கு நிஃப்டியோட ஸ்பாட்டோட பிரைஸ் வந்துட்டு மேல ஸ்பாட் மீன்ஸ் இந்த 23,900 அப்படிங்கிற காலோட பிரைஸ் வந்துட்டு ஆரஞ்சு கலர் லைன் மேல இருக்கு. ஆர்எஸ்ஐ கேண்டில் மேல இருக்கு. அதே மாரி பார்த்தீங்க அப்படின்னா, நம்ம விக்ஸோட லெவல்ஸ் வந்துட்டு கம்ப்ளீட்டா 50 பிலோவுக்கு வந்திருக்கு. அப்ப இப்போ நமக்கு இது வந்துட்டு கரெக்ட்டான ஒரு என்ட்ரியா இருக்கும். ஓகேவா? சரி. ஸோ இத பத்தின டீட்டெயில்ஸ் வேணுன்றதுக்கும், நான் சொன்ன அந்த வாட்ஸ்அப் நம்பருக்கு எனக்கு நீங்க வந்துட்டு வாட்ஸ்அப் பண்ணுங்க. நான் உங்களுக்கு சென்ட் பண்றேன். ஸோ கிளாஸ் பத்தின டீட்டெயில்ஸ்க்கும் நீங்க இதுல என்னைய கான்டாக்ட் பண்ணலாம். ஓகேவா? ஸோ இந்த லெவல்ஸ் எல்லாம் எப்படி எடுக்கணும்? இப்ப நம்ம பார்க்கக்கூடிய 3 டைமென்ஷனல் லெவல். ஸோ இத நம்ம எப்படி எடுக்கணும்? இந்த லெவல்ஸ் எப்படி நம்ம கால்குலேஷன் பண்றோம் அப்படிங்கிறது எல்லா விஷயத்தையும் அந்த கிளாஸ்ல இருக்கும். தேங்க் யூ ஃப்ரெண்ட்ஸ். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணி நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்க. உங்களுடைய கருத்து என்ன அப்படிங்கிறதையும் கமெண்ட் செக்ஷன்ல பதிவு பண்ணுங்க. தேங்க் யூ.